நன்றி நவிழல் வெற்றியின் ஆயுதம். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நன்றி கூற முடியுமா? முடியும். இடைவிடாது இறைவனிடம் வேண்ட முடியுமா? நன்றாகவே முடியும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூற முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் முடியும் என்று செய்து காட்டினார் இதை கூறுகின்ற புனித பவுல். அவரும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறைச்சாலையில் நள்ளிரவில் ஆண்டவருக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். திருத்தூதர் பணிகள் 16:25. விமானத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுதோ அல்லது குழு ஏசி ரூமில் இருந்த பொழுதோ அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து இப்படி பாடவில்லை. மாறாக கால்களை அசைக்க முடியாதபடி கால்கள் கட்டப்பட்டு மரண வேதனையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்களாம். ஆம், எப்படிங்க புனித பவுலால் இப்படி புகழ முடிந்தது? நான் பாட்டுக்கு என் வழியில் தானே போயிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு உங்கள் ஊழியத்திற்கு அழைத்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே இயேசுவே, இது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா என்று அவரை கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அந்த துன்ப வேளையிலும் நன்றி ஏசப்பா என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடிய புனித பவுல் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று. ஆம் அன்பானவர்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த துன்பத்தை அடைய நான் என்ன செஞ்சேன்? ஒன்றுமே செய்யலையே. பின் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வியாதி? இதற்கு போய் என்னால் எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஒரு கீறல் வெளிச்சம் கூட தெரியாதபடி என்னை சுற்றிலும் இருள். உதவி செய்ய ஒருவரும் இல்லை. எல்லா வழிகளும் அடைபட்டு கிடக்கின்றனவே. பவுல் ஒரு புனிதருங்க. அவரால் முடியும், என்னால் முடியாது என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை 2 பேர் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை வைத்து இந்த 2 பேரில் ஒருவர் வந்து நமக்கு உதவி செய்வார். ஆம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நன்றி என்று கூறினால் வல்லமை மிக்க நம் தேவாதி தேவன் ஓடி வருவார் நமக்கு உதவி செய்ய. ஏன் இப்படி போதும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டதெல்லாம் போதும் என்றால் தலை மிதிக்கப்பட்ட சாத்தான் வருவான் நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு. வெற்றி தரும் ஆண்டவரா, தோல்வியை சந்தித்த சாத்தானா? முடிவெடுப்பது நாம் தான். எபிரேயர் 13:15 அவர் வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதின் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் என்று புனித பவுல் கூறுவது போல நாம் எப்பொழுதும், ஏதோ சில நேரங்களில் மட்டுமல்ல, எப்பொழுதும் எந்நேரமும் எவ்வேளையிலும் இயேசுவின் பெயரை உபயோகித்து நன்றி செலுத்துவோமாக. 1 லட்சம் 2 லட்சம்னு காணிக்கை செலுத்துவதை காட்டிலும் ஆண்டவருக்கு பிடித்தமான காணிக்கை இதுதான். ஆம் அன்பானவர்களை, நாம் நினைத்தது மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். எது நடந்தாலும் அது என் நன்மைக்காகத்தான் இருக்கும். அதனால்தான் நன்றி சொல்லாமல் நான் இருக்கவே முடியாது என்று நன்றி என்ற அந்த காணிக்கையை நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் அகமகிழ்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் துன்பத்தின் பாதையில் நாம் ஏறெடுக்கும் நன்றி பலி ஆண்டவர் மேலுள்ள நம் நம்பிக்கையை காண்பிக்கின்றது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், மார்க் 9:29 என்று வாக்களித்த தேவன் எப்படி வாக்கை மீற முடியும்? இதுதான் அன்பானவர்களே நம் வெற்றிக்கான மந்திரம், திறவுகோல் என புனித பவுல் தன் அனுபவத்திலிருந்து கூறுகிறார். அவர்கள் இருவரும் ஆண்டவரை புகழ ஆரம்பித்த உடனேயே பரலோகத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஆண்டவரால் அங்கு சும்மா உட்கார்ந்திருக்கவே முடியல. உடனே உதவி செய்ய இறங்கி வந்தார். நடந்தது என்ன? சிறை கதவுகள் அதிர்ந்தன, திறந்தன, கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தன என்று திருத்தூதர் பணிகள் 16:26 வாசிக்கிறோம். இதையே தான் யோசபாத்தின் வாழ்க்கையிலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, அன்று துன்பத்தின் மத்தியில் நாம் தம்மை துதித்த தன் பிள்ளைகளை தீவிரமாய் இறங்கி வந்து விடுவித்த நம் தேவன் இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அபகூக்கு 3:17 படி நாம் ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுவோம். வியாதியா? நன்றி. பணக்கஷ்டமா? நன்றி. திருமணம் இல்லையா?
நன்றி. ஒவ்வொன்றிற்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் நாம் நன்மைகளை பெறுவோம். ஜெபம் செய்வோம். நான் விரும்புவது தகன பலிகளை அல்ல, நன்றி பலியைத்தான் என்ற எங்களது அன்பு தெய்வமே, எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லி உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போவதற்காக இப்பொழுதே நன்றி கூறுகிறேன். ஆமேன்.